Hi guys, welcome to our channel. இந்த டிசைனுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்ட போகிறேன் வாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா மெட்டீரியலும் அங்கே ஷோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மெட்டீரியல் எல்லாம் தான் யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், 2 ஸ்லீவும் போட்டிருக்கேன். நான் வீடியோ லாஸ்ட்டில் அது அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருப்பேன், வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் 2 லைன் ஜரி வந்து ப்ளவுஸில் பார்டர் லைனுக்கு வந்து 2 லைன் கொடுத்துட்டு நான் பெரிய கட் பீடு குட்டி கட் பீடு வச்சுருக்கேன். அது ரெண்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த பெரிய கட் பீடு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு பீட்ஸில் வந்து 3mm பீடும் கலர் பீட்ஸில் வந்து 2mm பீடும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மாற்றியாக ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கட் பீடு தான் கொடுப்பேன். கட் பீடு ஒரு லைன் கொடுத்து மொத்தம் 3 லைன் வர மாதிரி ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் லைனுக்கெல்லாம் திருப்பி 3mm அந்த கட் பீடை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனை சுற்றி நான் வந்து குட்டி கட் பீடு இருக்குல்ல அது வந்து திருப்பி ஒரு லைன் கொடுப்பேன். அது கொஞ்சம் அவுட் லைன் கொடுத்த மாதிரி லுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி கொடுப்பேன். நான் வந்து இந்த கர்வ் லைன்லாம் இந்த கட் பீடு கொடுப்பேன்னு சொன்னேன்ல, பெரிய கட் பீடு, இதுதான் பெரிய கட் பீடு. பாருங்கள், இந்த கட் பீடு கொடுத்துட்டா லைன் போட்டதுக்கப்புறம் ஸ்டோன் ஊற்றி இதை சுற்றி குட்டி கட் பீடு இருக்குல்ல அது எடுப்பேன். அது வந்து நான் அது ஸ்டோன் சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒர்க் போட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த கிறிஸ்டலும் அப்புறம் நான் முதல்ல காட்டினேன் அந்த குட்டி கட் பீடும் சேர்த்து ஹேங்கிங்ஸ் மாதிரி 3 லைன் கொடுப்பேன். அது லுக்கு நல்லா இருக்கிறதுக்காக 3 லைன் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். நார்மலாக ஆரி ஒர்க் எப்படி போடுமோ அப்படி போட்டு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இது 2 கொடுத்து ஹேங்கிங்ஸ் பண்ணுவேன். ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம எப்பவுமே ப்ளவுஸில் பார்டரில் கொடுக்குற மாதிரி இல்லாமல் இது கை ஃபுல்லாகவே ஹேங்கிங்ஸ் மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. ஆனால் அது வந்து நம்ம இது கொஞ்சம் அப்படியே ஏதாச்சும் இது பண்ணோன்னா அது அழகாக அசைஞ்சு அழகாக தெரியும், அழகாக ஆடுற மாதிரி அப்படி அழகாக தெரியாது. அதுக்காக தான் அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்தேன். அப்புறம் சுகர் பீடு கொடுத்துட்டு இந்த டேப்லெட் பீடு வச்சு பார்டரில் நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கும் எப்படி ஹேங்கிங் கொடுப்போமோ அப்படி ஹேங்கிங் கொடுக்கணும். சேம் ப்ளவுஸில் என்ன இதில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து நான் ஸ்டோன் ஒட்டினேன்னு சொன்னேன்ல, அது சுற்றி கட் பீடு கொடுத்துருக்கேன்ல, அந்த இடத்துல அது ஸ்டோன் கீழே கட் பீடு கொடுத்ததுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் போட்டு இந்த சீக்வன்ஸ் மேலே ஒரு கிறிஸ்டல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணேன். நார்மல் நீடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணேன். அது கொஞ்சம் லுக் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணேன், இதெல்லாம் பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், 2 கையை எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு அப்புறம் 2வது லைன் போட்டதுக்கப்புறம் கட் பீடு கொடுக்குறது கூட இதில் இருக்கும். பாருங்கள், பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ செயின் ஸ்டிச் செகண்ட் செயின் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தங்கவயல் மண்ணெடுத்தேன் தோளுக்கு, நான் தாமரை பாடி மண்ணெடுத்தேன் தனத்துக்கு, வாழையோத்து மண்ணெடுத்தேன் வயிற்றுக்கு, அட கஞ்சனூறு மண்ணெடுத்தேன் இடுப்புக்கு, காஞ்சிபுரம் வீதியில மண்ணெடுத்தேன் கைகளுக்கு, ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன் சின்ன பொண்ணு விரலுக்கு, பட்டுக்கோட்டை ஓடையில மண்ணெடுத்தேன் காலுக்கு, வாஞ்சாலம் குறிச்சியில. இப்போ பாருங்கள், கட் பீடு கொடுத்துருக்கேன். பெரிய சைஸ் கட் பீடு. பெரிய சைஸ் கட் பீடுனா கொஞ்சம் பார்டர் லுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக பெரிய சைஸ் கட் பீடு கொடுத்ததுக்கப்புறம் நான் சொன்னேன்ல 3mm பீடு 2mm பீடு வந்து கலர் பீடு கொடுக்குறேன். அது ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கலர் கொடுக்குறேன். 3mm பீடு வந்து நார்மல் டல் கோல்டு இருக்குல்ல அது எடுத்து 2 மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் லுக்கு பார்க்குறேன். கொஞ்சம் ஒரே இது போட்டோன்னா ஒரே கோல்டு மாதிரி தெரியும், இல்லைன்னா க்ரீன் போட்டோன்னா ஃபுல் க்ரீன் மாதிரி தெரியுன்றதுக்காக நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், எத்தனையோ பொம்மை செஞ்சன் கண்ணம்மா, அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா, தந்தானே
தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில கொடே. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சொன்னேன்ல கலர் பீடும் 2mm பீடும் 3mm பீடும் மாற்றி மாற்றி கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி கொடுக்கும்போது பீட்ஸ் எதாக இருந்தாலும் சிங்கிள் பீடாக தான் கொடுக்கணும். கொடுக்கும்போது தான் அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகாமல் பக்கத்தில் நெருக்கமாக வந்து நல்லா நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. நம்ம ரெண்டு இப்படி போட்டோம்னா நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது, லுக்கும் நல்லா இருக்காது. அதனால் இப்படி போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன்ல கர்வ் லைனில் வந்து கட் பீடு பெரிய கட் பீடு கொடுக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. பாருங்கள், நான் கட் பீடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் கர்வ் லைன் சொல்கிறேன், ஆனால் இது வந்து பீகாக் டிசைன் தான். இதில் வந்து பீகாக் டிசைன் தான் போடுவாங்க அதிகபட்சம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமே, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாமே அப்படின்றதுக்காக நான் ஹேங்கிங்ஸ் கொடுத்து கட் பீடு கொடுத்து போடலாமே, போட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் பண்ண வரைக்கும் இது லுக் வந்து நல்லா லுக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள், அப்போ எப்படி லுக் இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.